Friends, welcome to V3IS Academy. Okay, இந்த sum வந்துட்டு பாருங்க. A trader gains 10% on selling a mobile and again 20% on selling another. ஓகே, ரெண்டு மொபைல் வந்துட்டு சேல் பண்ணுறாரு. ஒன்றுத்தில் அவருக்கு 10% ப்ராஃபிட் கிடைக்குது, இன்னொன்றுத்தில் 20% ப்ராஃபிட் கிடைக்குது. ஃபைண்ட் இஸ் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓவராலாக எவ்வளோ அவருக்கு ப்ராஃபிட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஒரு வியாபாரி ஒரு மொபைல் விற்றத்தில் 10% லாபமும் மற்றொன்றில் 20% லாபமும் பெற்றார். மொத்த லாப சதவீதத்தை காண்க. டோட்டலாக ஓவராலாக எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ரெண்டுத்தினுடைய காஸ்ட் ப்ரைஸும் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துப்போம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மொபைல், இது வந்துட்டு செகண்ட் மொபைல். இது வந்துட்டு என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ். இதுவும் 100, இதுவும் 100. ஃபஸ்ட் மொபைல் வந்துட்டு சேல் பண்ணும்போது இவருக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கிடைக்குது, 10%. ஓகேங்களா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 110 ரூபாயாக இருக்கும். செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 110 ரூபாயாக இருக்கும். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு ரெண்டாவதில் 20% வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ 100 ரூபாயில் 20% எவ்வளோனா 20 யூனிட், அதாவது 120 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடத்துல 120 ரூபா. இப்போ ஓவராலாக வந்துட்டு எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸு, இங்கே வந்துட்டு டோட்டலாக 200 ருபீஸு, இங்கே வந்துட்டு டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோனா 230 ருபீஸு. ஸோ எவ்வளோ வந்துட்டு ப்ராஃபிட்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல 30 ரூபா ஓவராலாக எனக்கு ப்ராஃபிட். அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளோ, 30 ரூபா டிவைடட் பை ப்ராஃபிட் எதை பேஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 200, 30 டிவைடட் பை 200 இன்ட்டு 100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ 230 வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ்னால் 15 டைம்ஸ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோனா 15%. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 15%. ஓகேங்களா.